இன்றைய திருப்பலியானது மரித்த கைதானோ பெர்னாண்டஸ், ஞான சௌந்தரி, ரோசம்மாள் செல்லம்மாள், அருளின் ரோசி முதலியார் மற்றும் அன்னை மரியாளுக்கு நன்றியாகவும், மரியாய் சேனை அங்கத்தினர் மாதாவுக்கு நன்றியாகவும் இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மரியாளின் விண்ணேற்பு விழாவையும் இன்று நாம் நம்முடைய நாட்டின் சுதந்திர தினத்தையும் கொண்டாடுகின்றோம். இறைவன் நமக்கு உண்மையான விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று பாவத்திலிருந்தும் சாவிலிருந்தும் விடுதலை பெற்று நாம் இறைவனிடம் ஒன்றாக வாழ எவ்வாறு அன்னை மரியாள் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டாலோ அது போலவே நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் முடிந்த பிறகு வான்வீட்டில் இறைவனோடு இணைந்திருக்க நாம் ஜெபிப்போம். அதற்கான வழியை தேடி ஆயத்தப்படுத்தி நம்மை நாமே தயாரிப்போம். திருப்பலிக்கு தகுந்த முறையில் நாம் பங்கு பெற தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்துக் கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது ஆட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவழிபாட்டிலிருந்து வாசகம். விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3இல் 1 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கிவிடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்துக்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஓபீரின் பொன் அணிந்து அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓபீரின் பொன் அணிந்து அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமை மிகு அரசியல மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபீரின் பொன்னணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. பட்டத்து அரசி. ஓபீரின் பொன் அணிந்து அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள்.
உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு, மறந்துவிடு. ஓபீரின் பொன் அணிந்து அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. உனது எழிலில் நாட்டங்கொள்வார் மன்னர், உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு, பணிந்திடு. ஓபீரின் பொன் அணிந்து அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும் போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர், அழைத்து வரப்படுவர். ஓபீரின் பொன் அணிந்து அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. ஓபீரின் பொன் அணிந்து அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர் தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசீர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை பெருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் மனம் பெருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகின்றார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை என்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் அப்ரஹாமையும் அவர் தம் வழி மரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொள்கின்றார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகின்றார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அன்னையின் விண்ணேற்றமான பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய அன்னை மரியாள் பாவத்தை வெல்வதற்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டியவள். ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய திட்டத்திற்கு பணியாமல் கீழ்ப்படியாமையால் பாவத்தில் விழுந்தார். அன்னை மரியாள் தன்னுடைய கீழ்ப்படிதனால் பாவத்தை வென்றாள். இறைவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தன்னை முழுமையாக அர்ப்பணித்த அன்னை மரியாள் தாட்சியில் உயர்ந்து விளங்கினாள். பணிவில் உயர்ந்திருந்தார். அதனால் அவர் கோழை அல்ல, வீரப்பெண்மணியாக வாழ்ந்தாள். பல வேளைகளில் நாம் நினைப்பது, தாட்சியாக இருந்தால் நாம் எல்லோருக்கும் பணிந்து செல்ல வேண்டும், எல்லோருக்கும் அஞ்சி நடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். அன்னை மரியாள் கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்பதையே முதற்கண்ணாக அவர் எடுத்துக்கொண்டார். மக்கள் என்ன சொல்வார்கள் என்பதை பற்றி அவள் கவலைப்படவே இல்லை. நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று கபிரியேல் வானதூதர் கூறிய போது மக்களுக்கு பயந்திருந்தால், மக்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், அதற்கு
இல்லை என்ற பதிலை கூறியிருப்பாள். ஆனால் கடவுளுக்கு பயப்பட்டதால் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு அன்பு அவருடைய மனதில் இருந்ததால் ஆம் என்று கூறினார். அது தாட்சியின் வெளிப்பாடு. கடவுளுக்கு தாழ்ந்து நடந்தாள் கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. ஒரு முறை ஒரு பெண்மணியானவள் வந்து என்னிடம் ஜெபிப்பதற்காக கேட்டுக்கொண்டார். ஜெபிக்கும் போது நான் அவரிடம் சொன்னேன், இறைமகன் இயேசு கூறுகின்றார், உங்களுடைய கை இரத்தக் கறைகளால் இருக்கின்றது என்று. உடனேயே அந்த பெண்மணியிடம் நான் கேட்டேன், என்ன வேலை செய்கின்றீர்கள்? உடனே அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக இருக்கின்றேன். அங்கு என்ன வேலை செய்கின்றீர்கள் என்று கேட்ட பிறகு, அபார்ஷன் ஆகக்கூடிய குழந்தைகளுடைய அந்த குழந்தைகளை எடுத்து நான் குப்பையில் போடுவேன், அதுதான் என்னுடைய வேலை. உடனே நான் கூறினேன், அந்த வேலையை விட்டுவிடுங்கள். குழந்தையை இந்த உலகத்தில் கொடுப்பதற்காகத்தான் கடவுள் வந்தார், எடுப்பதற்காக அல்ல. எனவே வேறு ஏதாவது வேலை இருந்தால் உங்களுடைய மருத்துவமனையில் செய்யுங்கள். உங்களால் ஒரு அபார்ஷனை தடுக்க முடியாது என்றாலும் உங்களுடைய கைகள் இரத்த கறைகளால் ஆக வேண்டாம் என்பதற்காக நான் கூறினேன். அன்புக்குரியவர்களை, பல வேளைகளில் நாம் நினைப்போம், நான் பாவம் செய்யவில்லை, ஆனால் நான் பாவம் செய்வதற்கு தூண்டுதலாக இருந்தாலோ அதற்கு உதவியாக இருந்தாலோ அதுவும் பாவம்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் எலிசபெத் அம்மாளை சந்திக்கும் போது அவருடைய வயிற்றில் இருந்த குழந்தை பெருவகையால் துள்ளிற்று. எலிசபெத் ஆக இது டேவிட், கிங் டேவிட், தாவீது அரசர் அந்த உடன்படிக்கை பேழையை கொண்டு வந்த பிறகு அந்த உடன்படிக்கை பேழையில் கடவுள் இருக்கின்றாரே என்று அவர் மகிழ்ச்சியால் துள்ளி நடமாடினார். அதுபோலவே புதிய உடன்படிக்கையின் பேழை யார் என்றால் அன்னை மரியாள். அவளுடைய வயிறு அதுதான் உடன்படிக்கையின் பேழையாக அமைந்தது. பழைய ஏற்பாட்டில் உள்ள உடன்படிக்கையின் பேழையில் உள் இருந்தது 10 கட்டளை மற்றும் மன்னா, ஆரோனுடைய கோல், இந்த மூன்றுமே. அந்த 10 கட்டளை இறை வார்த்தை, இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தை. அந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தை அன்னை மரியாளுடைய கருவில் உருவானது. அதனால் அந்த வார்த்தையும் நாம் இறைவனை உணவாக உண்கின்றோம். ஆக அவருடைய மாமிசத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாம் பருகும் போதும் உண்ணும் போதும் நாம் அவரையே உண்கின்றோம். எனவே மன்னா பழைய ஏற்பாட்டில் மக்களுக்கு கடவுள் கொடுத்தார் உணவாக. அதுபோல இயேசு கிறிஸ்து அன்னை மரியாளின் வயிற்றில் வந்து நமக்கு உணவாக தரப்படுகின்றது. ஒவ்வொரு திருப்பலியிலும் இறை வார்த்தையும் இறைவனுடைய உணவையும் நாம் சுவைக்கின்றோம், அதை கேட்டு மகிழ்கின்றோம், அதை நம்முடைய வாழ்வாக்குகின்றோம். அதுபோலவே புதிய உடன்படிக்கையின் பேழையாக அன்னை மரியாள் மாறுகின்றாள். அன்னை மரியாள் எதிர்பார்ப்பின் உச்சத்தில் இருக்கின்றாள். பிறந்தது முதல் இறப்பது வரை, இயேசு இறந்த பிறகும் கடவுள் கொடுத்த அந்த வாக்குறுதி நிறைவேறும் என்ற எதிர்நோக்குடன் வாழ்ந்த ஒரு துணிச்சலான பெண்மணியாக இருக்கின்றாள். குழந்தையை பெற்று வளர்த்து தன்னுடைய வாழ் முழுவதும் இயேசுவுக்காக அர்ப்பணித்த அந்த மரியாள் இயேசு இறந்த பிறகும் கடவுளிடம் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே, இந்த உம்முடைய திருமகனுக்காகத்தானே இந்த உலகத்தில் நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தேன். இன்று அந்த மகனே இந்த உலகத்தில் இல்லாத போது நான் ஏன் வாழ வேண்டும் என்று கேட்டிருக்கலாம். நான் ஒரு விதவையாக வாழ்கின்றேனே என்று கேட்டிருக்கலாம். அப்படி கேட்காமல், இறைவனுடைய திட்டம் ஏதோ இருக்கின்றது, அதற்காக நான் வாழ்வேன் என்று வாழ்ந்தார். இயேசு இறந்த பிறகும் திருச்சபையை கட்டி காப்பாற்றி நம் எல்லோருக்கும் திருச்சபைக்கே தாயாக மாறி இன்று கடவுளின் தாயாக விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கின்றார். ஆக அன்புக்குரியவர்களே,
ஆண் பெண் என்ற பாகுபாடு நம்முடைய உலகத்தில் இருந்தாலும் வானுலகில் அந்த பாகுபாடு இல்லை. அன்புக்குரியவர்களே, இயேசு எவ்வாறு எடுத்து கொள்ளப்பட்டாரோ அது போலவே அன்னை மரியாளும் எடுத்து செல்லப்பட்டாள். ஆக வான்வீட்டில் உடலோடும் ஆன்மாவோடும் வாழக்கூடிய ஒரு தகுதியை, ஒரு பாக்கியத்தை அவள் பெற்றிருந்தாள். ஆக ஒருவர் ஒருவரை மதித்து, ஒருவர் ஒருவரை அன்பு செய்து, பெண்களை மதித்து நாம் அவர்களுக்கு தேவையான எல்லா நலன்களையும் ஆண்களாகிய இருக்கக்கூடிய எல்லோரும் செய்ய வேண்டும். அவர்களை துன்பப்படுத்தக்கூடிய எந்த வார்த்தைகளாலும் பேசக்கூடாது. அன்பை வெளிப்படுத்துவதற்காக பெண்களை அடிமையாக நடத்தக்கூடாது. பெண்களுக்கு அன்பை கொடுக்க வேண்டும், சமத்துவத்தை கொடுக்க வேண்டும். எத்தனையோ பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுகின்றார்கள். இது எல்லாம் நினைக்கும் போது நாம் கண்டும் காணாமல் வாழ்ந்து கொண்டிருந்தால் பாவத்தில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். எனவே இதற்கு எதிராக நாம் மாறுவோம், எல்லோரையும் அன்பு செய்வோம். இறைவன் படைத்த அந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் மனுஷியும் இறைவனுடைய சாயல் என்பதை உணர்ந்து அன்பை வெளிப்படுத்துவோம். இந்த உலகம் அன்பான உலகமாக மாற நாம் ஒரு கருவியாக மாறுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய வேண்டுதல்களை இறைவன் பாதம் எடுத்து வைப்போம். நல்லாயினாம் எம் இறைவா, திருச்சபை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர், குருக்கள் மற்றும் துறவத்தார் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் அவர்கள் இறைவனின் உடனிருப்பை உள்ளுணர்ந்து தங்கள் வாழ்வை இயேசுவின் நற்செய்தியை வாழ்ந்து காட்டும்
மக்களாக வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வழியும் ஒளியுமான இறைவா, வாழ்வின் அனைத்து நிலையிலும் எம்மோடு உடனிருந்து எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பராமரித்து வந்த உமது மேலான கிருபைக்காக நன்றி கூறுகிறோம் இறைவா. இனிவரும் நாட்களிலும் உம் அன்பை விட்டு பிரியாது உமது சித்தத்திற்கு எங்களை அர்ப்பணித்து உம் பாதுகாப்பில் நிலைத்து நின்று சாட்சிய வாழ்வு வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விடுதலையின் நாயகனே எம் இறைவா, கொரோனா தொற்று நோயினால் மிகவும் இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்து மனவேதனையிலும் நோயிலும் வறுமையிலும் பட்டினியிலும் மன அழுத்தத்திலும் பொருளாதார நெருக்கடியிலும் சிக்கி தவிக்கும் இவ்வுலக மக்களை உம் அளவற்ற இரக்கத்தினால் பாவங்கள் சாபங்களிலிருந்து விடுதலை அளித்து விரைவிலேயே மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அழைத்து செல்ல இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எம் பங்கில் உயிரோட்டத்துடன் செயல்பட்டு வரும் மரியாயின் சேனை ஊழியர்களுக்காக நன்றி கூறுகிறோம். இந்த நாளிலே சிறப்பாக அன்னை மரியாளின் பெருவிழாவை சிறப்பிக்கும் இந்த நாளில் அந்த சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பின் ஆண்டவரே, அவர்கள் இந்த பங்கிலை ஆற்றி வரும் அளப்பரிய சேவைகளுக்காகவும் செயல்களுக்காகவும் பலவிதமான சூழ்நிலைகளிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட அவர்கள் ஒவ்வொரு வீடு வீடாக சென்று ஜெபித்து இறைவனிடம் அருளை வேண்டி அந்த குடும்பங்களுக்கு கொடுத்து வருகிறார்கள். அதே போல பலவிதமான பணிகளை செய்து வரும் அந்த சகோதரிகள் ஒவ்வொருவரையும் உமது திருப்பாதத்திலே அர்ப்பணிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, அவர்கள் சேவை தழைத்தோங்கவும் அவர்கள் இன்னும் நிறைவாக இந்த பணியை, உமது பணியை, நீர் விட்டு சென்ற பணியை, அன்னை மரியாள் செய்து வந்த அனைத்து பணிகளையும் அவர்கள் தொடர்ந்து செய்வதற்கு வேண்டிய அருளையும் ஆற்றலையும் உடல் உள்ள ஆன்மீக நலன்களையும் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனும் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மபானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால்
எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னிமரியா இன்று விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். உமது திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன் அடையாளமாகவும் அது விளங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையே, நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமானதே. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவர் கிடத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம்.
இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம். இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தாழ்ந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆசுல் கிரேஷியஸ், எல்லா திருநிலையாளர்கள் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவரை கடவுளான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம், 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 சமாதானம். உலகின் பாவம். உலகின் பாவம்
இறைவரின் செம்மறியே எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவரின் செம்மறியே எமக்கு அமைதி தந்தருளும். எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எமக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலுமிருந்து விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். அலை போல சோகங்கள் தினம் தோறும் வந்தாலும் அரண் போல என்னை காக்கும் என் தெய்வம் நீ. அலை போல சோகங்கள் தினம் தோறும் வந்தாலும் அரண் போல என்னை காக்கும் என் தெய்வம் நீ. மலை போல பாவங்கள் மனதுக்குள் இருந்தாலும் மறவாமல் மன்னிக்கும் மாமன்னன் நீ. எந்நாளுமே என் இயேசுவே, என் வாழ்வெல்லாம் உன் தாயன்பிலே. உன் நினைவில் உன் திருமுன் சங்கமிப்பேன், உன் துணையோடு நாளெல்லாம் பணிசிப்பேன். சரிகமபா கமபதபா பதப பதப பதனிசா சரிச சரிச சரிகரிசா. செல்கின்ற இடமெல்லாம் சொல்கின்ற மொழி கேட்டு நல்வாழ்வில் உனை காணும் வரமொன்று தா. செல்கின்ற இடமெல்லாம் சொல்கின்ற மொழி கேட்டு நல்வாழ்வில் உனை காணும் வரமொன்று
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பு அளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு. ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர். சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர். நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறை அன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய புனித கன்னியே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை விடுவித்தரலும். ஆமென். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு வருடமும் மரியாயின் சேனை அங்கத்தினர்கள் நமது கோயிலில் இந்த திருவிழாவை கொண்டாடுவார்கள். இந்த வருடம் முடியாமல் போனாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். மென்மேலும் அன்னை மரியாளின் பணி மரியாயின் சேனை அங்கத்தினர் வழியாக தொடரட்டும். அவருடைய குடும்பங்களை நாம் இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். அவர்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிப்போம். உங்கள் அனைவருக்கும் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு சுதந்திர தின வாழ்த்துக்களும். உங்கள் அனைவருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியோடு வாழ அன்னையின் ஆசீர் உங்களுக்கு பெற நான் ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. சிறப்பு ஆசிருக்காக தலை வணங்கி மன்றாடுவோம். புனித மரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வீராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. என்று பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூய மிக்கேல் அதிதூதரை நோக்கி மன்றாட்டு. தூய மிக்கேல் அதிதூதரை, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவதூதர்களின் தலைவரே, இறைவனுக்கு எதிராக எழும்பிய அலகைகளை எதிர்த்து போர் புரிந்து அவைகளது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாட்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகொலியில் தள்ளி பழிவாங்க கொதித்தழும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரை, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, எங்களை உமது பாதுகாவலில் வைக்கின்றோம். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். போற்றி